children, good morning. Periodic classification of elements la periodic trends and properties அப்படிங்கற second partல 5 properties பேசிட்டு இருந்தோம். அதுல first 3 properties we have discussed. என்னென்ன? Atomic radius, ionic radius. In the previous video I explained about the ionization energy, IE. So இதுக்கு next property we are considering electron affinity. Sometimes இது வந்து electron gain enthalpy அப்படினு சொல்றோம். அது என்ன ரீசன் நான் சொல்றேன். சோ இது வந்து ஜஸ்ட் நம்ம அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தோம் இல்லைங்களா போன வீடியோல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க மாதிரி இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டி, இட் இஸ் அகைன் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. குவைட் ஆஃபன் எல்லா லெசன்லயும் இந்த டேர்ம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி போறதுக்கு முன்னாடி இந்த சோடியம் அயனைசேஷன் எனர்ஜி பத்தி பேசும்போது ஒன்று சொன்னேன். என்னன்னு சொல்லி, சோடியம் அட்டாமிக் நம்பர் 11 புரோட்டான்ஸ் இருக்கு, 281 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பட் இன் ஆர்டர் டு கெட் ஸ்டெபிலிட்டி, இந்த எலக்ட்ரான் போச்சுன்னா இது ஸ்டேபிள் ஆகிடும். அதுக்காக இந்த எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு we have to give energy. அந்த எனர்ஜி பேர் அயனைசேஷன் எனர்ஜி. So we get Na+, one electron is removed. எப்படி எலக்ட்ரானை எடுத்தா ஸ்டெபிலிட்டி வருதோ ஒரு பார்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ், another type of element எப்படி எலக்ட்ரானை ஆட் பண்ணா ஸ்டெபிலிட்டி வரலாம், அந்த மாதிரி இன்னொரு டைப் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். எலக்ட்ரானை ஆட் பண்ணா ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு பேரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ அதுதான். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ எங்கிட்ட ஃப்ளூரின் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல அட்டாமிக் நம்பர் 9, தட் மீன்ஸ் 9 புரோட்டான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் ஷெல் 7 எலக்ட்ரான்ஸ். இந்த 7 அப்படிங்கிறது 8 ஆச்சுன்னா, ஸோ 8 இஸ் ஆக்டெட் ஸ்டேபிள் நியான் லைட் வந்துடும். ஸோ ஒரு சான்ஸ் கிடைச்சா எலக்ட்ரான் இதுல ஈஸியா ஆட் ஆகும். தானே நடக்குமா? நடக்காத. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சோடியம் எங்கிட்ட இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு. ஆஸ் சச் சோடியத்தையும் ஃப்ளூரினையும் நீங்க வச்சிருந்தா ரெண்டு என்ன பண்ணும், பேசாம தூங்கிட்டு இருக்கும், ஒரு வேலையும் செய்யாது. பட் when you bring them closer, கிட்டக்க கொண்டு வந்தா சோடியத்துக்கு ஒரு எலக்ட்ரான் வேண்டாம், ஃப்ளூரினுக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா சோடியம் will lose electron. குயிக்கா என்ன பண்ணும், ஃப்ளூரின் will gain electron. இது லூஸ் பண்ணா இது கெயின் பண்ணும், இது லூஸ் பண்ணா ஸ்டேபிள் ஆகுது, கெயின் பண்ணா இது ஸ்டேபிள் ஆகுது. அப்போ இது என்ன மாறும் அப்படின்னு கேட்டோம்னா, after getting an electron, neutral atom becomes anion, நெகட்டிவ் அயானா. இப்போ எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுக்கு we have to give energy. ஏன்னா எலக்ட்ரான் வந்து held by nucleus, attractive forceனால. அப்ப அந்த attractive force ஓவர் கம் பண்ணி எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கணும்னா we have to give energy. பட் இப்போ எலக்ட்ரான் உள்ள போறதுக்கு துடிக்குது. ஏன்னா இது போனா ஸ்டெபிலிட்டி வந்துடும். அப்போ உள்ள போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, உள்ள போச்சுன்னா ஃப்ளூரின் will release energy. ஸோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இங்கே எனர்ஜி கெயின்டு, எனர்ஜி சப்ளைடு, கிவன், இது வந்து என்ன, எனர்ஜி ரிலீஸ்ட். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி, சிம்பிளா. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, த எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட். அங்கே வந்து எனர்ஜி ரிக்வயர்டுன்னு பயன்படுத்தணும், இங்கே ரிலீஸ்ட். amount of energy released when an electron is added to neutral isolated gaseous atom in the ground state to get an anion. So இது சேர்த்து anion வரணும். இல்லை anion வரதா இருந்தால் தான் எலக்ட்ரானை போட முடியும். ஸோ என்ன முறை சொல்றேன், it is amount of energy released when an electron is added to a neutral isolated gaseous atom in its ground state to form an anion. அந்த எனர்ஜி பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஸோ ஹீட்ன்றதுக்கு இன்னொரு பேர் என்ன? என்தால்பி. இது எப்போ இந்த என்தால்பி சேஞ்ச் இருக்குது? எலக்ட்ரானை கெயின் பண்ணினா. அதனால இதுக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஸோ இந்த அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது எனர்ஜி சப்ளைடு. தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருக்கோம். எனர்ஜி சப்ளைடுனாவே அது எப்படி போடணும்? நம்ம அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ப்ளஸ்ல போகும். எனர்ஜி ரிலீஸ்டுன்னா எதில் போடுவோம்? நம்ம மைனஸ்ல போடுவோம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் வித் பாசிட்டிவ் சைன். ஆனால் இதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது எக்ஸோதெர்மிக், இது எண்டோதெர்மிக், இது எக்ஸோதெர்மிக் சொல்லுவோம். நெகட்டிவாக போடுவோம். ஸோ நார்மலாக நெகட்டிவ்ன்றது வந்து இன் ஆர்டர் டு இண்டிகேட் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். பாசிட்டிவ்ன்றது இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் எனர்ஜி இஸ் அப்சார்ப்ட். அதுக்காக தான் இது. உடனே மைனஸ்ல எனர்ஜி இருக்குன்னு நினைச்சக்கூடாது. சரி, இதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ அகைன் இது மாதிரி என்ன யூனிட் போடுவோம்? நம்ம கிலோ ஜூல் பெர் மோல். பெர் ஆட்டம்னா எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம் சொல்லுவோம். இதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதை நம்ம சும்மா இப்படி போடாம ஏ ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு எலிமெண்ட் இருக்கு, கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு, எலக்ட்ரான் ஆட் பண்றேன், இது என்ன சேஞ்ச் ஆச்சு? ஏ மைனஸ் ஆனியான் கேஷியஸ் ஸ்டேட் என்ன ரிலீஸ் ஆச்சு? எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லி இதுவும் போல ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் இருக்கு. பட் நமக்கு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூனிட் வந்து கிலோ ஜூல் பெர் மோல், எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இது சிம்பிள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் ட்ரெண்ட் எப்படி பார்த்தோம்னா, இந்த ட்ரெண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இதே மாதிரி தான் இல்லையா? அந்த ட்ரெண்ட் தட் இஸ் நம்ம பீரியட் எடுத்துக்கலாங்களா? இந்த பீரியட் பொழுதும் பாருங்க, அதே கூட வரேன். இந்த லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியான். ஸோ நம்ம பீரியாடிக் டேபிளில் இந்த பீரியட் வைஸ் இப்படி போகும்பொழுது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேர் அல்கலி மெட்டல்ஸ். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபீனியம், சீசியம். அல்கலி மெட்டல்ஸ் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். அப்படியே போகும்போது டி பிளாக் நடுவில் இருக்கு. இங்க வரும்போது பி பிளாக் எலிமெண்ட்ஸ். பி பிளாக்ல இது போரான் குரூப், கார்பன் குரூப், நைட்ரஜன் குரூப். இது சால்கோஜன் கேள்விப்பட்ட இந்த ஹாலோஜன், இது வந்து இனர்ட் கேஸ் சொல்றோம். ஸோ இதை வச்சு இந்த நேம்ஸ் யூஸ் பண்றாங்க, அதனால சொல்றேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஜென்ரலாக சொல்லும்போது ட்ரெண்ட் எப்படி இருக்கும் கேட்டோம்னா, அயனைசேஷன் எனர்ஜி மாதிரியே along the period from left to right ionization energy மாதிரியே electron affinity also increases. But regular trend இருக்கா? exceptions. நம்ம ionization energyல படிச்ச மாதிரி exceptions இருக்கு. ஸோ ஒன்னொன்னா போனோம்னா ஏன் சார் இது இன்க்ரீஸ் உங்களுக்கே புரியும். முதல்ல சொன்னதே தான், லித்தியத்தை விட பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 3, 4, 5, 6, 7, 8, 9. Atomic number increases, na nuclear charge increases. A proton 3, 4, 5, 6, 7, 8, 9. Positive charge increases. ஆச்சுங்களா? ரேடியஸ் என்ன ஆகுது? டிக்ரீசஸ். ரெண்டுமே எதுக்கு ஃபேவரபிள்? எலக்ட்ரானை உள்ள வாங்குறதுக்கு. இது வந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம். இங்க என்ன ஆகுது? எலக்ட்ரானை ரிசப்ஷன் பண்ணுது. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுது, உள்ள வருது. இப்போ ஒரு சின்ன இங்க போற பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. இதுல எது எலக்ட்ரானை ஈஸியா அட்ராக்ட் பண்ணும்? டெஃபினெட்லி +4 இருக்குது. நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ். இன்னொன்னு இதை விட இது எப்படி இருக்கு பாருங்க, இதை விட இது சின்ன. இப்போ ரேடியஸ் என்ன ஆகுது? டிக்ரீசஸ். ரேடியஸ் டிக்ரீசஸ். இப்போ தான் இன்னொன்று போட்டுங்களா, இதை விட இது கொஞ்சம் சின்னது. ஸோ ரெண்டுமே எலக்ட்ரானை உள்ள வாங்குறதுக்கு ஃபேவரபிள். எது? நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், ரேடியஸ் டிக்ரீசஸ். அப்போ ரேடியஸ் டிக்ரீசஸ் நியூக்ளியஸ் இது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். அதனால ஜென்ரலா along the period as atomic number increases, the nuclear charge increases, at the same time radius decreases. This is favorable for increase in the nuclear, increase in the electron affinity, because இதை விட இப்படி போகும்பொழுது ஈஸியாக உள்ள வாங்கும். ஈஸியாக வாங்குறதுன்னா மோர் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். இதை விட இது ஈஸி அப்படி போகிறோம். பட் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இல்லாமல் லித்தியம் அக்செப்ட் பண்ணோம், கொஞ்சம் ஸ்லோ. பெரிலியம் அக்செப்டே பண்ணாது. ஏன் அப்படின்னா லித்தியம் பாருங்க 1s2 2s1 அக்செப்ட் பண்ணா 1s2 2s2 வரும், ஸ்டெபிலிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அக்செப்ட் பண்ணும், சொன்னாம இல்லை. பட் பெரிலியம் வந்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குது? 1s2
2s2. So s complete, 2s is also complete, stable. ஸ்டேபிளா இருக்கும்போது எதுக்காக எலக்ட்ரானை லூஸ் பண்றது கெயின் பண்றதெல்லாம் டு கெட் ஸ்டெபிலிட்டி. இது எப்படி இருக்கு? ஆல்ரெடி என்னவா இருக்கு? ஸ்டேபிள். when an electron is accepted this becomes unstable. அப்ப என்ன பண்ணோம்? உள்ள அலோவ் பண்ணாது, உள்ள அலோவே பண்ணலன்னா என்ன? எலக்ட்ரானை கெயினே பண்ணாது. கெயினே பண்ணலன்னா என்ன? எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாது. அதனால இது என்ன சொல்றோம்னா the electron gain enthalpy or electron affinity of beryllium is almost zero. எலக்ட்ரானே வாங்காது, வாங்கினா அது டிஸ்டர்ப் ஆகும், தேவையில்லை. so it will not accept. பட் அடுத்து அப்படியே போரான் will accept electron, carbon will accept, nitrogen again எடுத்தீங்கன்னா so இதை விட இது எப்படி நான் சொன்னேன், இதை விட இது அதிகமா இருக்கணும், ஆனா குறைச்சலாம். இதை விட இது அதிகம் as expected, இதை விட இது அதிகம் as expected, இதை விட இங்க வந்தீங்கன்னா அதிகமாகணும், ஆனா ஜீரோ ஆயிடும். என்ன ரீசன்? அயனைசேஷன் என்ட்ரில சொன்னதான். நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிங்கன்னா என்ன? 1s2 2s2 2p3. so s2 complete, p3 exactly half filled. இதெல்லாம் போன சாப்டர்ல சொல்லி கொடுத்தேன் நானே. half filled என்ன? ஸ்டேபிள். ஸ்டேபிள்னா என்ன? எலக்ட்ரானை வாங்கவே வாங்காது. அப்ப இதுக்கும் அயனைசேஷன் எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன? ஜீரோ. क्वेश्चन கேட்பான், explain why electron gain enthalpy and electron affinity of beryllium is zero or nitrogen is zero அல்லது both beryllium and nitrogen zero. why கேட்பான். so இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி stable addition of electron leads to instability. so electron accept பண்ணாது, electron affinity is zero. electronic configuration சொல்லணும், stability என்று சொல்லணும். இதுல இருக்கிறதுலயே எலக்ட்ரானை எது ஈஸியா அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா ஃப்ளூரின். பிகாஸ் இப்பதான் சொன்னேன், ஃப்ளூரினுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 1s2 2s2 2p5. ஒரு எலக்ட்ரான் வந்தா என்ன ஆகும்? becomes most stable like neon, inert gas. so readily accepts. அப்ப இது என்ன ஆகும் கேட்டோம்னா இதை விட இதுக்கு குறைச்சல், increases decreases, oxygen increases, oxygen ஓட fluorine என்ன ஆகும்? very high. neon என்ன? again zero. ஏன்? neon noble gas 2,8 completely filled subshell, எலக்ட்ரானை வாங்கவே வாங்காது. அதனால இதுதான் ட்ரெண்ட். இதே மாதிரி we can see the trend, but generally சொல்லும் பொழுது increases along that period because of increased nuclear charge and reduction in the size or radius of the atom. groupல வரும் பொழுது யூசுவலா முதல்ல சொன்னதுதான் fluorine, chlorine, bromine, iodine இதை எடுத்துக்கலாம். ஏன் சார்? இதுதான் ஈஸியா அக்செப்ட் பண்ண மற்றதை விட. so இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 27, இது 287, இது 18700, இது வந்ததுன்னா 2881817. ஆச்சுங்களா? அப்போ இதெல்லாமே பாருங்க, லாஸ்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் வந்தாச்சுன்னா இது நியான் மாதிரி, ஆர்கான், கிரிப்டான், xenon மாதிரி. ஸோ ரெடிலி அக்செப்ட் எலக்ட்ரான். ரெடிலி அக்செப்ட்ஸ் போது எனர்ஜி ரிலீஸ்ட் எப்படி? ரொம்ப அதிகம். அப்போ எல்லாத்துக்குமே எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ இருக்கிறதுலேயே வெரி ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கிறது எதுன்னு கேட்டோம்னா ஹாலோஜன்ஸ். ஏன்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 7 அல்லது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ns2 np5. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். இந்த சொல்லுவாங்க, which of the following groups has maximum electron affinity? alkaline metals, alkaline earth metals, noble gases, halogens. ஏதாவது நாலுல ஒன்று இது கொடுத்துருவாங்க. இதுதான் இருக்கிறதுல ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதுல இப்படி வரும்போது என்ன ஆகும் கேட்டோம்னா டிக்ரீசஸ். இந்த ட்ரெண்ட் பேசுறோம், டிக்ரீசஸ். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஸோ இதுல பாருங்க நியூக்ளியஸ், அதே தான் நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பக்கத்துல இருக்கு. ஸோ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஃபேவரபிள். அதே இங்க வந்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இதுலயும் ஃபேவரபிள் தான், பட் தேர்ட் ஷெல் தான் எலக்ட்ரான் ஆட் ஆகும். ஸோ நியூக்ளியஸ்ல இருந்து தேர்ட் ஷெல் ரேடியஸ் அதிகம்,
நியூக்ளியஸ்ல இருந்து 4th ஷெல், நியூக்ளியஸ்ல இருந்து 5th ஷெல். ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக the addition of electron becomes less என்ன சொல்றது less becomes somewhat difficult இல்ல, இதுல ரொம்ப ஈஸி, இதுல கொஞ்சம் குறைவு, இதுல இன்னும் கொஞ்சம் குறைவு. பிகாஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ், அட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான், இன்கமிங் எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஷீல்டிங் எஃபெக்ட். ஷீல்டிங் எஃபெக்ட்னா இங்க அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல அல்லது இப்படி வச்சுக்கோங்க, மொத்தம் இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 9 எலக்ட்ரான்ஸ் இந்த இன்கமிங் எலக்ட்ரானை ஷீல்டு பண்ணுது. ஆனா இங்க 17 எலக்ட்ரான்ஸ் ஷீல்டிங் எஃபெக்ட். இங்க 36 எலக்ட்ரான்ஸ், சாரி 26, 28 plus 7 35 எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி இங்க 54 எலக்ட்ரான்ஸ் ஷீல்டு பண்ணுது. அதனால ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. this makes the addition of electron less favorable. அதனால ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி இதுல அதிகம், கம்மி குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் ஒரு சின்ன அனாமலஸ் பிஹேவியர் இருக்குது. இதை விட இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டி குறைவா இருக்கணும். ஒரு கிராஃப் கூட கொடுத்துருப்பாங்க, அந்த கிராஃப் எல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஃப்ளூரின் கூட எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. குளோரினுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, குளோரினுக்கு இது ஃப்ளூரின், குளோரினுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டோம்னா லெஸ் இருக்கணும், ஆனா ஸ்லைட்லி கிரேட்டர் குளோரினுக்கு. மற்றதெல்லாம் வந்து H-, புரோமின், அயோடின் இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகும். இது ஏன் சார் அப்படின்னு கேட்டோம்னா, சார் இது சைஸ், ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எல்லாமே ஃபேவரபிளா இருக்குது, ஐ மீன் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இதுக்கு ஃபேவரபிளா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஒரு விஷயம் இல்லை, பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இல்ல பாருங்க, செகண்ட் ஷெல்ல தான் எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்றோம். செகண்ட் ஷெல்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. டென்சிட்டினா செகண்ட் ஷெல்ல, இதான் செகண்ட் ஷெல். எத்தனை எலக்ட்ரான் பிடிக்கும் செகண்ட் ஷெல்ல? 8. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7. சோ இது ஒரு வந்தா ஸ்டேபிள், நோ டவுட். ஆனா இதுல 8ல 7 இருக்கு, கொஞ்சம் தான் காலியா இருக்கு. பட் வேறஸ் இங்க வாங்க, இது தேர்ட் ஷெல்ல இதுவும் 7 தான், பட் தேர்ட் ஷெல்ன்றது என்ன? லார்ஜர் ஷெல். எத்தனை எலக்ட்ரான் பிடிக்கும்? 18 பிடிக்கும். 18ல எத்தனை தான் இருக்குது? 7 தான். நினைச்சு பாருங்க, 8ல 7 ஆல்மோஸ்ட் ஃபில்டு, 18ல 7 ஆல்மோஸ்ட் வேக்கன்ட். ஸோ எதுல போறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய இப்போ பஸ் இருக்குது, பஸ்ல வந்து பாதி சீட்டு காலியா இருக்குது, இன்னொரு பஸ்ல ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க, ரெண்டுமே சேம் டைம் எடுக்கிறாங்க. நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்? நம்ம பாதி இருக்கிறதுல நம்ம விருப்பப்பட்ட சீட் கிடைக்கல, பட் 2-3 பேர் இருக்கிறதுல நம்ம விருப்பப்பட்ட சீட் நம்ம எங்க வேணா உட்காந்துக்கலாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா? எலக்ட்ரான் அதே மாதிரி தான். ஸோ இங்க வந்து 18ல 7 தான் இருக்குது, டென்சிட்டி இஸ் லெஸ். அப்ப இங்க எலக்ட்ரான் இதுல என்டர் ஆகும்போது இந்த எலக்ட்ரானுக்கு ஆல்ரெடி இருக்க எலக்ட்ரான் கிட்ட இருக்க ரிப்பல்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா 8ல 7 இருக்கு, இது 18ல 7. அப்ப இதுல எலக்ட்ரான் என்டர் ஆகும்போது நிறைய காலியா இருக்கும்போது இதுல என்டர் ஆகிறது ஈஸியா. அதனால ஃப்ளூரினை விட குளோரின்ல அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் மோஸ்ட் ஃபேவரபிள். எனர்ஜி இதுல அதிகமா ரிலீஸ் ஆகும். அதே போல இதுக்கு முன்னாடி ஆக்சிஜன், சல்பர், செலீனியம் அதே தான். ஆக்சிஜன்ல 26, சல்பர்ல 286. ஸோ இதுல செகண்ட் ஷெல்ல ஆட் ஆகும்போது அதே தான் 8ல 6 இருக்கும், இதுல 18 இருக்க வேண்டிய இடத்துல 6 இருக்கும். அதே சேம் ரீசன். அதனால இது கேட்பாங்க, why electron affinity of chlorine is more than that of fluorine, அல்லது electron affinity of fluorine is less than that of chlorine. அப்ப இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டோட்டல் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டோட்டல் எத்தனை இருக்கு, இதுல வந்து மோர் ஃபேவரபிள். எலக்ட்ரான் டென்சிட்டி ஒன்று, இல்ல எலக்ட்ரான் டென்சிட்டி ஹை, எலக்ட்ரான் டென்சிட்டி லெஸ். repulsion for the electron added வந்து more, இதுல repulsion for the added electron is less. அதனால இது more favorable, more energy release சொல்லலாம். ஸோ இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிற விஷயம். இதுல டெஃபினேஷன் as I said important. அந்த குரூப் பீரியட்ல என்ன ட்ரெண்ட், அதுல முக்கியமா இந்த அனாமலஸ் பிஹேவியர் தான் யூசுவலா கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. அனாமலஸ் பிஹேவியர்ல என்ன சொன்ன பாருங்க, இந்த ஏன் பெரிலியம் 0 ஹைட்ரஜன் 0 இது கேட்கலாம்.
அதே மாதிரி இந்த இனர்ட் கேஸ் உடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன? 0. இந்த ஹாலஜன்ஸ் உடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன? வெரி ஹை. ஸோ இதெல்லாம் 1 மார்க் 2 மார்க்ல வரது கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டு. குரூப்ல வரும்பொழுது ஜெனரல் ட்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஃப்ளூரினுக்கு குளோரினை விட குறைவு அல்லது குளோரின் ஏன் ஃப்ளூரினை விட அதிகம், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரது எனக்கு நமக்கு பெரும்பாலும் ஜெனரல் ட்ரெண்டை கேட்க மாட்டாங்க. இந்த அனாமலஸ் பிஹேவியருக்கு என்ன ரீசன் இதான் கேட்போம். ஸோ இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிற 4th ப்ராப்பர்ட்டி.